மதுரை வடக்கு தொகுதியில் பூத்துகளில் ஏற்கனவே இப்போ மத்திய அரசு வந்து எஸ்ஐஆர் கொண்டு வந்து இப்போ நெருக்கி ஒவ்வொரு தொகுதியிலையும் குறைஞ்சது 40,000 வாக்குகள் வந்து இப்போ குறைவாயிருக்கு. இப்போ வடக்கு தொகுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா மதுரை மாநகரில் 2,08,000 சொச்ச வாக்குகள் இப்போ இருக்கிறது. இது வந்து 19ஆம் தேதி அரசு வெளியிட்ட அந்த இதில் வந்திருக்கிறது. இப்போ அதற்கு பிறகு நாங்கள் உள்ளே வெரிஃபை பண்ணி பார்க்கும் பொழுது இது வந்து நான் ஒரு சாம்பிள் தான் இப்போ கொடுக்குறேன். இனி முழு தொகுதியை நாங்கள் வந்து எங்களோட மாவட்ட கழக செயலாளருடைய ஆணைப்படி நாங்கள் எல்லாம் ஆய்வு செய்ய இருக்கிறோம். அப்போ வந்து மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதி 191ல் பாகம் எண் 98 அதில் வந்து 844 வாக்காளர்கள் இருக்கிறதா அந்த பட்டியல் இப்போ இருக்குது. அதை நாங்கள் எடுத்து பார்க்கையில் ஆமாம் சர்தார்னு ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 688ல் சர்தார்னு வாக்கு இருக்கிறதா இப்போ அவருக்கு வந்திருக்குது. இப்போ எஸ்ஐஆருக்கு பிறகுது. ஆனால் அந்த சர்தார்ன்றவர் எப்போ இறந்துறாரு பாருங்கள், 2016 இறந்துருக்கார். அப்போ இறந்தவரோட வாக்கை வந்து இந்த பிஎல்ஓ சூரிய பிரகாஷ் தான் அதுக்கு இன்சார்ஜ். பிஎல்ஓ அந்த வாக்கை வந்து அவர் சரியாக கையாளவில்லை. இது வந்து ஒரு சாம்பிள். அப்போ அவரோட வயது பார்த்திங்கன்னா 76 வயது போட்டிருக்குது. அவர் 64 வயதில் 2016 இறந்துருக்கார். இது ஒருத்தர். இதை வச்சுக்கோங்க. இது இன்னொன்று அதே பூத்தில் நூறு முகமது காமிங்கண்ணே. இல்லை ஆமாம் 348 நம்பர் சீரியல் நம்பர் பார்த்தீங்கன்னா 100 முகமது. அப்போ 87 வயது இப்போ போட்டிருக்கு. அவர் 100 முகமது டெத் சர்டிஃபிகேட் மதுரை கார்பரேஷன் கொடுத்துருக்குற டெத் சர்டிஃபிகேட். ஆமாம் வருஷம் 2023 இறந்துறாரு. எஸ்ஐஆருக்கு முன்னாடி இதெல்லாம் டெத் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கிறாங்க. அப்போ இந்த குறிப்பிட்ட ஒரு பாகத்தில் மட்டும் மதுரை வடக்கு தொகுதி பாகம் 98ல் மட்டும் 29 டெத்து. அது வந்து இன்றைக்கி பேர் இருக்குது. ஓட்டு போடுறதுக்கு வரப்போகிறாங்க. அவங்க எல்லாம் ஆவியை எழுந்திரிச்சு வரப்போகிறாங்க இந்த திமுக அரசாங்கத்தில். டபுள் என்ட்ரி ஒன்று இருக்குது. ஷிஃப்ட் ஆகிட்டாங்க 12 பேர். ஆமாம் நிரந்தரமாக ஷிஃப்ட் ஆகிட்டாங்க 12 பேர். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது இதுவே பாருங்கள், ஒரு 50 ஓட்டு இப்போ இந்த ஒரு பூத்தில் வந்து திமுக பிஎல்ஓவை நிர்பந்தப்படுத்தி, இந்த பிஎல்ஓ நான் குறை சொல்ல மாட்டேன், நிர்பந்தப்படுத்தி இந்த திமுக மாவட்ட செயலாளர், திமுகவோட மாவட்ட செயலாளர் இவங்க வந்து மத்திய அரசு கொண்டு வந்த எஸ்ஐஆரை பெருசாக எதிர்க்கிற மாதிரி பண்ணுறாங்க. நாடகம். இங்கே வந்து ஒழுங்கான ஒத்துழைப்பு தராமல் இப்போ 40,000 ஓட்டு நம்ம இல்லைன்னு சொன்ன பிறகும் பார்த்தீங்கன்னா ஒரே பூத்தில் வந்து 50 ஓட்டு 266 பூத்து இன்றைக்கி இருக்குது வடக்கு தொகுதியில். அப்போ இவங்க என்ன ஒரு 5,000 to 10,000 ஓட்டை வந்து இவங்க ஏமாற்றுவதற்கு இந்த திமுக நாடகம் ஆடுது. ஏற்கனவே கூட பாஜக சார்பாக கூட முன்னாள் மாவட்ட தலைவர் சுசீந்திரன் கூட கிழக்கு தொகுதியில் வந்து கொடுத்தாரு. ஒரே அட்ரஸில் 211 ஓட்டு இருந்து கொடுத்தாரு. இப்படி இந்த திமுகவுடைய அராஜகம் எல்லா இடத்துலையும் எஸ்ஐஆருக்கு பிறகும் அவங்க கள்ள ஓட்டு போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. நான் பேசுகிறது புதூரில் பாருங்களேன், மதுரை மாநகரில் சென்டர் பிளேஸில் வடக்கு தொகுதியில் இது ஒரு பூத்தில் நடந்திருக்குது. இது எங்களுடைய பொதுச்செயலர் மாவட்ட செயலர் கவனத்துக்கு எடுத்து கொண்டு போயிருக்கிறோம். அது இன்றைக்கி வந்து நம்ம எலக்ட்ரல் ஆஃபீஸரை, இந்த தொகுதியோடைய எலக்ட்ரல் ஆஃபீஸரை பார்த்து இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்குறோம். கலெக்டர்கிட்ட நம்ம கேட்கும் பொழுது கலெக்டர் ஆஃபீஸில் அவர் வந்து இன்றைக்கி பொங்கல் பண்டிகை ஜல்லிக்கட்டு விழா ஏற்பாடில் இருக்கிறாரு. இந்த திருப்பரங்குன்றம் இது அந்த மேட்டரில் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுக்காக அவர் இன்றைக்கி ஹைகோர்ட் அப்பீராக போயிருக்கிறாரு. அவரை வந்து அடுத்து வந்து சந்திச்சுக்கங்கன்னு இருக்கிறாங்க. இந்த தொகுதிக்கான நம்ம வந்து தேர்தல் அதிகாரியை பார்த்து இன்றைக்கி நாங்கள் இன்றைக்கி இந்த மனுவை வழங்கியிருக்கிறோம். அவர் தகுந்த நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லியிருக்கிறார்.